இது கலானா ஃபெஸ்டிவல். ஸ்ரீஜா சொல்லுங்க முத்து. எப்பவுமே ஏதோ சொன்னீங்களே, நெக்ஸ்ட் உங்க டீம்ல எங்க கூட பேட்டில் போட யார் வரா? ஓகே, நாங்க வந்துட்டு இன்னைக்கு மெடல் ஜெயிக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் இல்லை, நல்லா என்ஜாய் பண்ண போறோம் இன்னைக்கு ஷோவை. நீ உங்களை மெடல் வாங்க வச்சு அழகு பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க அழகு தான் தெரியுமே. அது மட்டும் இல்லாம சாம் வந்துட்டு 30 மார்க் வாங்கியிருக்காரு. அதுக்கு யார் காரணம்னு சொல்லுங்க? யாரு? எங்க டீம்ல இருக்க சக்தி தான் காரணம். அதை நீங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் உங்க டீம் பத்தி எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்க நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமா? நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். உங்க டீம்ல இருந்து யார் பேட்டில் போட வரா எங்க கூட? எங்க டீம்ல இருந்து எங்க டீம்லயே ரொம்ப இருக்கிறதுல ஒரு யங்ஸ்டரை தான் கூப்பிட போறோம். யங்ஸ்டரா? ஆமா. எனக்கு தெரியாம யாரப்பா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? பாத்தீங்களா, யங்ஸ்டர்னோட கிளாப்ஸ். ஓகே, அவருக்கு ஆப்போசிட்டா வந்து என் பெட்டி கடை பார்ட்னர் சிந்தை சதீஷ் அவரை வந்து நான் இறக்குறேன். எங்க டீம்ல இருந்து யங்ஸ்டர் ரஹ்மான் சார் அவங்க தான் வந்துட்டு கூப்பிட போறோம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் சிந்தை சதீஷ் ரகுமான். ஸ்ரீஜா சொல்லுங்க முத்து. 2 பேரை இறக்கிருக்கோம். நான் உன் மேல நான் கோச்சிக்கிட்டேன். யார் டீம் நீ? டீம் யார் டீம்? பரவாயில்ல, ஏதோ இருந்தாலும் யார் டீம்னா நீ? யார் டீம்? இங்க வரைக்கும் தான் அங்க நிக்கணும். அவன் வெளியே வந்தா என் கூட தான் வரணும். நீங்க இந்த சைடு வாங்க, ஆள் மாத்தி விடுங்க. அவர் உன் டீம்ல போட்டு இல்ல, அவர் வந்து இங்க என்ன எனக்கு ஆபத்து, என்ன கலாய்ப்பாரு. அந்த சைடு மாத்தி தான் உன்ன கலாய்ப்பார்ல, அதுதான் நீ மாத்தி விட்டேன். எங்களை கலாய்க்க மாட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லா கலாய் ஃபுல்லா உங்களுக்கு தான். வின் மெடல்ஸும் உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு தான். நாங்க என்ஜாய் பண்ண போறோம். சரி, ஓகே, நீங்க எதனா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்காலே நான் பாட சொல்லிடுறேன். ஏன்னா மெடல் வேணும், அப்பதான் நம்ம சாயங்காலம் ஆல் தி பெஸ்ட். அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா என் தாய் பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் உன் வாசம், உன் வேர்வை துளி தம்பா நாம் படிக்கும் இதிகாசம், உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை, உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதோ எல்லவும் சொல்ல விட வேதம் இல்லை, கண்டிக்க உன்னோட பாசத்துக்கு முன்ன கடவுளம் கூட நிகர் இல்லை. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், எங்க அப்பாவின் தியாகத்தை மிஞ்சிடுமா என் தாய் பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் உன் பாசம், உன் வேர்வை துளி தம்பா நாம் படிக்கும் இதிகாசம், உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை, உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதோ இல்லவும் சொல்ல விட வேதம் இல்லை, கண்டிக்க உன்னோட பாசத்துக்கு முன்ன கடவுளம் கூட நிகர் இல்லை. அப்பா பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா என் தாய் பாசம். வறுமைய சொன்னதில்ல நீ, வாடி மனம் நின்னதில்ல, எதையுமே தனக்கு நீ இதுவரை என்னவில்லை, சொத்து சோகம் வந்ததில்லை, ஒரு சொந்தம் அள்ளி தந்ததில்ல, எத்தனையும் துன்பத்திலோ நீ யாரையுமே நம்பவில்லை, உழைச்சி உழைச்சி நீ ஓடான நான் எழுத படிக்க நீ நேர்ம வழி போகும் தேரானே நான் நிலச்சி நிக்கையில் நீ வேறானே, அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி, அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி,
என்ன ஆலமரமாலாக்குன போராளி அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமாலாக்குன போராளி. சீஜா, சொல்லுங்க முத்து. எங்கள் அண்ணன் வந்தால் என்னம்மா பண்ணுவார்? ஒன்று என்ன அழுவப்பார், இல்லை அங்கே உட்காந்துருக்கவங்களா அழுவப்பார். இன்னைக்கு செட்டே அழுகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு லைட்டாக வந்துட்டு ஒரு லைனில் சிரிக்க வச்சிட்டாரு எல்லாரையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டுருவோமா ஜட்ஜஸ்ட்டை? நம்ம 2 பேரும் பாடிட்டதுக்கு அப்புறமா ஃபுல்லாக பேசிக்குவோம். ஓகே, சபேசனா? சதீஷ் சூப்பராக பாடுனப்பா. எனக்கு கண் கலங்கிச்சு. ஏன்னா எங்கள் அப்பா நான் மியூசிக் பண்ணும்போது இந்த டைம் வந்து எனக்கு காஃபி போட்டுன்னு டீ போட்டு எடுத்துன்னு தருவார். அதே போல் நான் தூங்கி எழுந்து ஒரு ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு காஃபி போட்டு எடுத்துன்னு வந்து தருவார். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு பார்த்து எங்கள் அப்பா எனக்கு பண்ணுவார். நான் இவ்வளோ மியூசிக் டேட்டாக வர்றதுக்கு காரணம் எங்கள் அப்பா. ரொம்ப எனக்கு சப்போர்ட்டு. நீ அப்பா பற்றி பாடும்போது எனக்கு எங்கள் அப்பா பற்றி நினச்சி ரொம்ப கண்ணீர் வந்துச்சு. அவ்வளோ அருமையாக சூப்பராக பாடினேன். நன்றிண்ணா. ஓகே, சரணண்ணா, நம்ம டீம் பாடியதற்கு உங்களுடைய கருத்து? நம்ம டீமில் ஆமாம் சரியானது. நீ அங்கே பாட, அப்பா ரசிக, நாங்கள் எல்லாருமே ரசிக, எல்லாருமே அப்படின்ச்சு. ஏன்னா ஒரு தந்தை எந்த அளவுக்கு இருந்தால் தான் மகன் அந்த அளவுக்கு இருக்க முடியும். உன்னோட பாசத்தெல்லாம் நீ பாட்டிலேயே சொல்லிட்ட. நீ பாடினதை பற்றி நாங்கள் என்ன சொல்கிறது? அந்த அளவுக்கு ஒரு அன்பு பாசம் எல்லாம் நிறைஞ்சிருந்துச்சு. வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, ரவியப்பா? வாழ்த்துக்கள்ப்பா, ரொம்ப நல்லா பாடினேன். நன்றி. அவங்க டீமாலே நம்ம அழுக வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்ம அந்த மெடலை வாங்கணும். அதுக்கு அவரும் வந்து பாடணும். அவரை பாட வச்சிருமா? பாட வச்சு நீங்கள் மெடல் பக்கத்தில் இருங்க, எடுத்துகிட்டு வரணும். ஓகே, எங்கள் டீம்லேருந்து வந்து ஒரு சூப்பராக வந்து எல்லாரையும் அழுக வச்சுட்டு போயிட்டாரு. உங்கள் கேப்டனே அங்கே அழுது கண்ணுக்கு கடலில் வந்து மிதந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். உங்கள் டீம்லேருந்து கூப்பிடுங்க சீக்கிரம். கண்ணீர் கடல்ல தெளிவா பேசுங்க. இப்ப மதியானம் தான் ஆகுது, ரொம்ப பதட்டப்படாதீங்க முத்து. நீங்க டைம் ஆயிடுச்சுல, 12 மணி ஆயிடுச்சுல, 6 மணி மேல மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட போறாங்க. எங்க டீம்ல இருந்து இப்ப வந்து யங்ஸ்டர் சிந்தை ரகுமான். கண்ணெதிரே பார்த்த அந்த கடவுளே, என்னை பெத்தெடுத்த அப்பா உங்கள் உறவுல ஒடி உயச்சாரையா, உடம்பு இழைச்சாரையா, அதை நினைச்சா என் மனசு தாங்க முடியலே. கண்ணெதிரே பார்த்த அந்த கடவுளே, என்னை பெத்தெடுத்த அப்பா உந்தன் உறவுல. கண்ணெதிரே பார்த்த அந்த கடவுளே, என்னை பெத்தெடுத்த அப்பா உந்தன் உறவுல. ஓடி உயச்சாரமா, நூலா இலச்சாரமா, ஓடி உயச்சாரமா, நூலா இலச்சாரமா, அதை நினைச்சாய மனசு தாங்க முடியலே. கண்ணெதிரே பார்த்த அந்த கடவுளே, என்னை பெத்தெடுத்த அப்பா உந்தன் உறவுல. அடிச்சதில்லை யாரையும், கண்ணு கலங்கும் போது சொல்லுவாரு தெரியும். கோவப்பட்டு அடிச்சதில்லை யாரையும், கண்ணு கலங்கும் போது சொல்லுவாரு தெரியும். மூட்டை தூக்கி சிந்துவாரு வேர்வையே, தீர்த்து வைப்பார் எங்களோட தேவையே. அப்பா இருக்கும் போது அருமை தெரியாதடா, அப்பா இருக்கும் போது கஷ்டம் தெரியாதடா, அப்பா இருக்கும் போது கஷ்டம் தெரியாதடா.
அப்பா இல்லாத உலகில் சந்தோஷம் கிடையாதுடா. கண்ணெதிரே பார்த்த அந்த கடவுளே, என்ன பெத்தெடுத்த அப்பா உந்தன் உருவிலே ஓடி உழைச்சாரப்பா, ஒருள இழைச்சாரப்பா, ஓடி உழைச்சாரப்பா, உடம்பு இழைச்சாரப்பா. அதை நினைச்சாய மனசு தாங்க முடியலே. கண்ணெதிரே பார்த்த நான் கடவுளே, என்ன பெத்தெடுத்த அப்பா உந்தன் உருவிலே, என்ன பெத்தெடுத்த அப்பா உந்தன் உருவிலே, என்ன பெத்தெடுத்த அப்பா உந்தன் உருவிலே. ஸ்ரீஜா, உங்கள் டீம் வந்து ஒன்றுக்கு ஒன்று குறைச்சதில் சலிச்சதில் பாடிருக்காரு, நல்லா பாடிருக்காரு. அண்ணன் அழுதுட்டு இருக்காரு, அழுதுகிட்டே பாடியிருக்காரு. ஆமா இல்லை, அப்பா எனக்கு பத்தி பாருனா. எங்கள் அப்பா வந்து என்னெல்லாம் அடிப்பார், எதனா தப்பு பண்ண ரொம்ப அடிப்பார், கொள்வார். ரொம்ப பாசங்கார் தான். ஆனால் இருந்தாலும் எங்கள் அப்பா சேர்த்து ஒரு 30 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மாவை கண்ணால் பார்த்துன்னு இருக்கேன், எங்கள் அப்பாவை என்னால் பார்க்க முடியல, அவ்வளோதான். எங்கள் அப்பா வடிவில் எங்களை எல்லாரையும் வளர்த்தவர் சிந்தை ரவி எங்கள் மாமா தான். அவர் தான் எங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அப்பா. சரி, ஓகே. எப்படி பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாமா? சரணண்ணா. ரகுமானண்ணா சொல்லுப்பா. சூப்பர்ண்ணா, நன்றிப்பா, நன்றி. கை தட்டலாம் எல்லாருமே. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கும் இதுக்கு வந்து 100 பர்ஃபார்மன்ஸோட பவர்ண்ணா. அப்படி இல்லைப்பா, நான் வந்து எங்கள் அப்பா சாகும்போது எங்களுக்கெல்லாம் 4 வயசு, எங்கள் அக்காவுக்கு குமாரின்னு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். எங்கள் அப்பா செத்தோன்னே எங்கள் ரை மாமா எங்கள் 2 பேரும் தூக்கின்னு போய் ரேவில் விட்டார். எனக்கு ஒரு 20 வயசு ஆகிற வரைக்கும் எங்கள் ரை மாமாவும் எங்கள் கல்யாணம் பண்ணி தான் வளர்த்தாங்க. நான் 7 ஜென்மத்துக்கும் இந்த உலகத்தில் 1000 முட்டம் எங்கள் மாமாவை நினைப்பேன், எங்கள் கல்யாணம் பண்ணி நினைப்பேன். இந்த உலகத்திலேயே பெத்த அம்மா கூட என் மனசில் இடம் இல்லை, எங்கள் மாமாவுக்கு மட்டும்தான் எனக்கு இடம் இருக்குது. அவர் எனக்கு அவர் காலில் போகிற செருப்பு மாதிரி நாங்கள் எங்களை தூக்கி வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கி. எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாதுப்பா, அவர் பாடும் போதெல்லாம் கேட்டு 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 தான் அந்த ஞாபகம் வந்தது. எனக்கு சொல்லி கொடுத்தா உடனே கற்றுக்குவேன். அந்த மாதிரி ஒரு கர்த்தர் எனக்கு ஒரு கிருபியை கொடுத்துருக்காரு. அதை கேட்டு தான் நான் பாடுறேன். இந்த பாடலே வந்து எழுதியவர் கமல்நாதன். ஆனால் இந்த பாடலை வந்து எங்கள் மாமாவுக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற அவருக்கு நான் வந்து இது பண்ணுறேன். இல்லை, நீங்கள் சொல்லும் போதே தெரியுது ஒரு கானாவுக்கு ஒரு கிடைச்ச பொக்கிஷம் ரவி அப்பா. எவ்வளோ பேர்கிட்ட நம்ம பழகியிருப்போம். எனக்கு அவர் ஒரு அப்பா தான், நான் வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடுவேன். எவ்வளோ பேர்கிட்ட நம்ம பழகியிருப்போம், அப்பானோ அண்ணனோ தம்பினோ மாமானோ மச்சானோ. ஆனால் அப்பா கிட்ட நம்ம எப்படி பண்ணனாலும் பழகலாம். ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு மாதிரி பழகலாம், ஒரு அண்ணன்னா அண்ணன் மாதிரி பழகலாம், தம்பினா தம்பி மாதிரி பழகலாம், அப்பான்னா அப்பா மாதிரி பழகலாம். எல்லாமே சேர்ந்தது. இத்தனை ஆண்டு காலம் கானால நிலைச்சி நிற்கிறதுக்கு அவரோட பொறுமையும் அவரோட பெருந்தன்மையும் அவரோட குணமும் தான் காரணம். ஆமாம் ஆமாம், உங்களை மட்டும் இல்லை, நாங்கள் நல்லா நான் வந்து ஒரு என்னை யாருக்கிட்டனா போய் கேட்டால் கூட காணாப்பா சரண் எப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ இவர்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். இப்போ சபேஷ் எப்படியாப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் இவருக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். உங்களை போல் நிறைய பேர் அப்பாவோட குணம் நிறைய வளர்ந்துருக்குது. வாழ்த்துக்கள் தான். நீங்கள் அதான் சொன்னேன், நீங்கள் 100 பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி அவ்வளோ பவராக இருந்துச்சு. லவ் யூ. சபேஷ்ண்ணா. நான் ரகுமானண்ணா, பயங்கரமாக உணர்ச்சி பிரகாரமாக பாடினீங்கண்ணா. நன்றிப்பா. க்ளீனாக சூப்பராக பாடினீங்க, ரொம்ப உணர்ந்து பாடினீங்க. நன்றி. நான் கானா பாட்டு பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், அப்பா பற்றி பாடுறா, அப்பா பற்றி நிறைய பாடல் பண்ணுறேன். நான் சொல்லுவேன், அப்பாலாம் என்னம்மா பண்ணிட்டாங்க, அம்மா தான்ப்பா எல்லாமே அப்படி சொன்னேன். ஆனால் இன்றைக்கி தான் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே இன்றைக்கி அப்பாவை தான் உயர்த்தி பாடுறாங்க. ஏன்னா அப்பா இல்லைன்னா அந்த குடும்பத்தில் எதுவுமே இல்லை. அதனால் சூப்பராக இருந்துச்சுண்ணா, லிரிக்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுண்ணா. சூப்பராக பாடினீங்க. இந்த பாடல் பாடும்போது எனக்கு வந்து இந்த டியூனில் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கானா சுதாகர் என்கிட்ட முதல்ல வந்து ஒரு பாடல் பாடினார். அது பாடி காட்டலாமா? அது ஸ்கேல் பிடி. உன்னை போல பொண்ணு இங்கே யாரடி, உன் அன்புக்காக ஏங்குகின்ற மாமடி, உன்னை பார்க்க வேணுண்டி, உன் கூட பேச வேணுண்டி, உன்னை காலம் முழுதும் கண் கலங்காம பார்க்கணும், உன்னை போல பொண்ணு இங்கே யாரடி, உன் அன்புக்காக ஏங்குகின்ற மாமடி.
பார்க்க வேணுண்டி உன் கூட பேச வேணுண்டி உன்னை பார்க்க வேணுண்டி உன் கூட பேச வேணுண்டி உன்னை காலம் முழுதும் கண் கலங்காம பார்க்கணும் உன்னை போல பொண்ணு இங்கே யாரடி உன் அன்புக்காக ஏங்குகின்ற சபேசுமாமடி. முதல்ல வந்து சுதாகர் என்கிட்ட முதல்ல ஒரு 17 வயசு இருக்கும். அப்போது எனக்கும் அப்போ 17 வயசு அவருக்கும். ஸோ அப்போ அந்த பாடல் நாங்கள் பண்ணோம். அது அப்போலாம் வந்து யூடியூப்லாம் இல்லை, வெறிய சிடிஸ் தான். பயங்கரமான ஒரு ஹிட்டாக இருந்துச்சு. சரி இந்த டியூனை கேட்கும் போது எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துச்சுண்ணா. சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. இப்போதானே தெரியுது நீங்கள் படிக்கல, 17 வயசில் படிக்கலாம் ஆரம்பிக்கல. ஆமாம், அப்பயே நான் மியூசிக் 16-15 வயசில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போல்லாம் சரவடியில் குழந்தை. அண்ணா வயசை காட்டி கொடுக்க கூடாது. இல்லை நீங்கள் வந்து அண்ணா கிமு நூற்றாண்டுலேருந்துங்கிறாங்க சபேசனா. ஆனா உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னு இப்பயே தெரிஞ்சிருச்சுண்ணா. அப்போ அவர் குழந்தைண்ணா. இந்த டீம்லேயே அதிக வயசு ஆனவர் இவர் தான். இந்த டீம்லேயே எங்கள் குரூப் இருக்கிறாருப்பா. நம்மளோட அது அப்பா இல்லை, அப்பா எங்கள் ஏஜி. அதான் சொல்கிறேன், நாங்கள் நண்பன் மாரி இருப்போம். சரி அவர் கமெண்ட்ஸ் மாமண்டி பாவண்டி பாட்டில் இந்த லவ் பண்ண அப்பா பாட்டில் உள்ள மாமா சபேஸ் மாமன் லவ் பண்ணு தேவையாது. ஆக்சுவலாக இது ஒரு லவ் தானே. எது லவ்? அன்பு. எது அன்பு? பொண்ணு மேலே அன்பு. பொண்ணு மேலே அன்பாம்பா, அப்பா மேலே அன்பு, அம்மா மேலே அன்பு வச்சு போயிடுச்சுப்பா. சரி சூப்பராக பாண்டிங்கண்ணா, தேங்க்யூண்ணா. இது டீசென்ட். ஓகே ஓகே ரவியப்பா. பாட்டுக்கு நான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. சதீஷ் பாடும்போது அவருடைய அப்பா அன்பு சொன்னார். ஆனால் இவர் பாடும்போது இவருடைய அப்பா அன்பு சொல்கிறார். எனக்கு என்னென்னா என்னுடைய அப்பா ஞாபகம் தான் வருது. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அண்ணன் தம்பி வந்து மொத்தம் 7 பேர். எங்கள் அண்ணன் தம்பிக்கு 6 பேருமே கெட்ட பழக்கம் செய்வாங்க. என்னுடைய 3வது தம்பி கூட ரொம்ப கெட்ட பழக்கம் செய்வான். அந்த குடும்பத்தில் எனக்கு நான் ஒருத்தன் மட்டும்தான் எந்த கெட்ட பழக்கமும் செய்யாது. அதனால் அந்த ஊரில் வந்து எல்லாமே என்னை கேட்பாங்க, நீ இவங்க பெற்ற பிள்ளையானா நான் ஆமான்னு சொன்னால் என்னை யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க, நீ இந்த மாதிரி இருக்கிறியா, நீ அவங்க புள்ளன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்ல இது அவங்களுடைய புள்ள தான் அப்படின்னு. எனக்கு வந்து எங்கள் அப்பா செல்லம் தான் அதிகம். நான் எந்த நேரமும் எங்கள் அப்பா கிட்ட தான் இருப்பேன், எங்கள் அம்மா கிட்ட இருக்க மாட்டேன். எங்கள் அம்மாவை கண்டால் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் எங்கள் அம்மா இப்போ சும்மா இருக்கவங்கள்ட்ட சண்டை போடுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு உதாரணமாக ஒரு 10 வயசுலேருந்து நான் வந்து நல்ல பழக்கத்தால் நான் கற்றுக்கினேன். மற்றவங்கக்கிட்ட பேசும்போது எந்த அளவுக்கு ஒரு மரியாதையாக பேசணும், அடுத்தவங்க நம்மளை பார்க்கும் போது அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்திருக்கணும், நம்ம இந்த தொழிலேருந்து நம்ம எப்படி முன்னேறி வரணும், நம்ம பின் காலத்தில் நம்ம வளரும் போது நான் இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நான் ஒரு 10 வயசில் வச்ச தைரியம் இது. எங்கள் அண்ணெல்லாம் அந்த கெட்ட பழக்கம் செய்யும் போது நான் என் மனசுக்குள்ளே எங்கள் அண்ணனெல்லாம் திட்டுவேன். அப்படி இருந்து தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி எல்லாருக்கும் நான் அப்பான்ற ஸ்தானத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய ஒழுக்கத்தை வச்சு தான் அந்த மரியாதையை நான் வாங்கினேன் பிள்ளைங்கக்கிட்ட. நான் இன்றைக்கி எவ்வளோ கோடியாக பணம் சம்பாரிச்சிருந்தா கூட இந்த பேரை நான் எடுத்துருக்க மாட்டேன். நான் ஒரு நல்ல முறையில் நடக்கிற தொட்டு தான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து இந்த ஒரு நல்ல ஸ்தானத்தை நான் பெற்றிருக்கிறேன். அது பாடுறது ரொம்ப நன்றிப்பா, நல்லா பாடுங்க, சூப்பர். ஓகே, சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் வளருது என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக பாடினீங்கன்னா. இப்போ கமெண்ட்ஸுக்கு மார்க்ஸ் கேட்கணுன்னா சிந்தை சதீஷ் அவர் வந்து ஸ்டேஜ் விட்டுக்கிறோம். ஓகே அண்ணா, 2 பேரும் வந்து சூப்பராக பாடினீங்க, எல்லாரையுமே வந்து கண்கலங்க வச்சுருக்கீங்க. உங்களோட மார்க்ஸ் கேட்டுடலாமா? சபேசனா, சதீஷனாக்கு உங்களோட மார்க் 10பா. ரகுமானனுக்கு உங்களோட மார்க் 10. ஓகே சரண்ண்ணா, சதீஷனாக்கு உங்களோட மார்க்? 2 பேரும் அச்சு கழட்டிட்டாங்க. சதீஷ் வந்து அப்போட இது, ரகுமானனை வந்து அதுக்கு மேலே 2 பேருக்கு 10 தான். ஓகே 2 பேரும் 10 தான். ரவி அப்பா உங்களோட மார்க்? சதீஷனாக்கு உங்களோட மார்க் 10. ரகுமானனாக்கு உங்களோட மார்க் 10. ஓகே, சரியான சுச்சுவேஷனில் இருக்கோம். என்ன பண்ணிடலாம்? என்ன பண்ணலாம்? நீங்கள் இப்போ தான் டஃப்பான ஆள் ஒரு ஆள் இறக்கிறீங்க. ஓகே, 2 பேரும் மெடலை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர் முத்து, இப்போ தான் வாழ்க்கையில் உருப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நீங்கள். 2 பேரும் போயிட்டு மெடல் கலெக்ட். சீஜா
இன்னைக்கு சொல்லுங்க பல சண்டை போட்டோம். ஆ. ஆனா உங்களால ஒரு பித்தளை மெடல் கூட வாங்கல. எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் வந்தப்போவே சொல்லிட்டேன், எங்களுக்கு மெடல் வந்துட்டு மேட்டரே கிடையாது. நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றோமா இல்லையா அதுதான் வந்துட்டு பெரிய விஷயம். சரி ஓகே, இதே இதை வந்து நாளைக்கு நீங்க என்னதான் எத்தனை மெடல் தான் இது பண்றீங்கன்னு பார்க்கலாமா? வெயிட் பண்ணி ஓகே மக்களே, நீங்களும் அவங்க ஜெயிக்கிறாங்களா நாங்க ஜெயிக்கிறாங்களா நீங்க பார்க்கறதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோமஜான் விஜய் ஷீஜா.